ஹலோ சேப்பியன்ஸ், நீங்க ஒரு பிளாக் ஹோலுக்குள்ள விழுந்துட்டீங்கன்னா என்னாகும் எனக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இப்ப நீங்க பூமியில இருக்கிற மனிதர்களை வேற ஒரு பிளானட்ல வாழ வைக்கிறதுக்கு வேண்டி விண்வெளியில ஏதாவது பிளானட் இருக்கான்னு தேடிட்டு இருக்கீங்க. ஆனா இப்ப அந்த வழியில ஒரு பிளாக் ஹோல் இருக்கிறத பாக்குறீங்க. சோ இதுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு, ஏன் இதுக்குள்ள போய் பார்க்க கூடாது அப்படின்னு உங்களுக்கு இப்ப தோணலாம். ஆனா இதுல நீங்க உயிர் பிழைக்க சான்ஸ் இருக்கா? இதுல இருந்து எப்படி வெளியே வருவீங்க? இல்லைன்னா வேற ஏதாவது யூனிவர்ஸ்க்கு போறதுக்கான ஷார்ட்கட்டை கண்டுபிடிப்பீங்களா? உண்மையிலுமே நீங்க ஒரு பிளாக் ஹோலுக்குள்ள விழுந்துட்டீங்கன்னா என்ன ஆகும்? இதுக்கு பேர் பிளாக் ஹோல் இருக்கிறதுனால இது இருட்டா இருக்கிற ஒரு வெற்றிடம்னு நீங்க இவ்வளவு நாளா நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா அப்படி இல்லை. ஐன்ஸ்டீன் அவரோட தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியில இந்த பிளாக் ஹோல் எப்படி உருவாகுதுன்னு ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, ஒரு பெரிய நட்சத்திரத்தோட ஆயுள் காலம் முடியும் போது அந்த நட்சத்திரம் ஒரு சின்ன செதறி போன கோரா பிச்சம் விட்டுட்டு போயிடும். அந்த கோரோட வெயிட் சூரியனை விட 3 மடங்கு அதிகமா இருந்துச்சுன்னா கிராவிட்டி அப்புறம் மற்ற எல்லா ஃபோர்ஸையும் மீறி இது ஒரு பிளாக் ஹோலா உருவாகுது. ஆனா இவ்வளவு நாளா இந்த பிளாக் ஹோல்ங்கிற பேரு உங்களை முட்டாளாக்கிட்டு இருந்திருக்கு. ஏன்னா பிளாக் ஹோல்ங்கிறது ஒரு ஹோலே கிடையாது. அப்ப பிளாக் ஹோல்னா என்ன? பயங்கர பெரிய அளவில் இருக்கிற ஒரு பொருள் சின்ன இடத்துல அடைஞ்சு இருக்கிறத தான் பிளாக் ஹோல்னு சொல்றாங்க. இப்ப இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லணும்னா, பூமியோட கிராவிட்டியை விட 28 மடங்கு அதிகமா இருக்கிற சூரியனை இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்ப நீங்க சூரியன்ல இருந்தீங்கன்னா உங்களோட வெயிட் நீங்க பூமியில இருக்கிற வெயிட்டை விட 28 மடங்கு அதிகமா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு, நீங்க இப்ப பூமியில 100 கிலோ இருந்தீங்கன்னா சூரியன்ல நீங்க 2800 கிலோ இருப்பீங்க. பொதுவா சூரியனோட சைஸ் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 13,91,000 கிலோமீட்டர். இப்ப வெறும் 24 கிலோமீட்டர் டயாமீட்டர் இருக்கிற ஒரு சின்ன இடத்துல 4 சூரியன்களை அமைக்கி வச்சா எப்படி இருக்கும் இமேஜின் பண்ணி பாருங்க. இப்ப இந்த சின்ன இடத்தை உங்களால கம்மியான டைம்லயே கிராஸ் பண்ண முடியும். சோ பிளாக் ஹோலும் இப்படிதான் உருவாகி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஆனா இந்த கிராவிட்டி எப்படி இருக்கும்? இந்த பிளாக் ஹோலோட கிராவிட்டி பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சோ லைட்டோட ஒளி கூட இந்த பிளாக் ஹோலுக்குள்ள இருந்து வெளியே போக முடியாது. இதனாலதான் இந்த பிளாக் ஹோலுக்குள்ள உங்களால எதையுமே பார்க்க முடியாது. ஆனா இதுல இருக்கிற காமா ரே வெடிக்கும் போது இந்த ரேஸ் பிளாக் ஹோலுக்குள்ள இருந்து வெளியே வரும். சோ இந்த நேரத்துல உங்களால பிளாக் ஹோலை கண்டுபிடிக்க முடியும். இந்த காமா ரே வெடிப்பை ஸ்டீஃபன் ஹாக்கிங் கண்டுபிடிச்சனால இதுக்கு ஹாக்கிங் ரேடியேஷன் அவரோட பேரையே வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பிளாக் ஹோல்கள் வேற யூனிவர்ஸ்க்கு போறதுக்கான வழியா கூட இருக்கலாம்னு ஸ்டீஃபன் ஹாக்கிங் முழுசா நம்பினாரு. சோ இப்போ நீங்க ஏதாவது ஒரு பிளாக் ஹோலுக்குள்ள போனீங்கன்னா வேற ஒரு பரிணாமமா மாறி இருப்பீங்களா? பொதுவா ஒவ்வொரு பிளாக் ஹோலுக்கும் ஒரு பார்டர் இருக்கும். அந்த பார்டர்ல கிராவிடேஷனல் புல் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். சோ இந்த பார்டரை தாண்டி போயிட்டீங்கன்னா இதுல இருந்து உங்களால தப்பிக்கவே முடியாது. இப்போ இந்த பார்டருக்கு வெளியே இருந்து பிளாக் ஹோலை பாத்தீங்கன்னா ஒரு டார்க்கான சர்க்கிளை சுத்தி ஸ்டார்ஸ் இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். அந்த டார்க்கான சர்க்கிள் தான் பிளாக் ஹோல். இப்போ நீங்க பிளாக் ஹோலுக்கு பக்கத்துல போனதுமே இதோட கிராவிடேஷனல் புல்னால நீங்க பயங்கர ஃபாஸ்டா இந்த பிளாக் ஹோலுக்குள்ள டிராவல் பண்ணி போயிட்டு இருப்பீங்க. சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற ரொம்பவும் தைரியமான ஸ்பேஸ் டிராவலர் எல்லாருக்கும் இதுவே ஃபர்ஸ்ட் பேட் நியூஸா இருக்க போகுது. இந்த பிளாக் ஹோலோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம். இப்போ உங்களோட கால்கள் ஃபர்ஸ்ட் இந்த பிளாக் ஹோலுக்குள்ள போச்சுன்னா உங்க தலையில இருக்கிற கிராவிடேஷனல் ஃபோர்ஸை விட உங்க கால்கள்ல இப்ப அதிகமான கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கிறத உங்களால ஃபீல் பண்ண முடியும். சோ இதனால உங்க உடம்பு இப்ப ரெண்டா பிரிஞ்சு போயிருக்கும். பொதுவா எல்லா பிளாக் ஹோல்களையும் ஸ்டெல்லர்னு சொல்றாங்க, அதாவது நட்சத்திரம். இந்த பிளாக் ஹோல் 15 கிலோமீட்டர் சைஸ்ல 20 சூரியன்களை ஒன்னா சேர்த்தனா எவ்வளவு வெயிட் இருக்குமோ அந்த அளவுக்கு வெயிட் இருக்கும். நீங்க இந்த பிளாக் ஹோல்னால இழுக்கப்பட்டுட்டீங்கன்னா நீங்க இதோட ஈவென்ட் ஹரிசான்னு சொல்லப்படுற ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே இது உங்க உடம்ப பிச்சிரும். சோ நம்ம ஏன் இதை விட இன்னும் பயங்கர பெருசா இருக்கிற ஒரு பிளாக் ஹோலை ட்ரை பண்ணி பார்க்க கூடாது? இப்போ இந்த புது பிளாக் ஹோல் சூரியனை விட பல மடங்கு ஹெவியா இருக்கிறதுனால இதோட கிராவிடேஷனல் புல் பயங்கர ஸ்பீட்ல உங்களை உள்ள இழுத்துரும். இதனால உங்க கால்கள்லையும் உங்க தலையிலையும் ஏற்படுற கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் சேஞ்ச் ஆகிறதுக்குள்ளேயே இது உங்களை பயங்கர ஃபாஸ்டா உள்ள இழுத்துரும். இதனால இப்போ உங்க உடம்பு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம இந்த பிளாக் ஹோலோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டை கிராஸ் பண்ணி உள்ள போகும். ஆனா இந்த இன்னொரு மேசிவான பிளாக் ஹோலை நான் எங்க போய் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இது நம்ம மில்கி வேவோட சென்டர்ல தான் இருந்துட்டு இருக்கு. லக்கியா இது நம்ம பூமியில இருந்து 265 குவாட்ரில்லியன் கிலோமீட்டர் தூரத்துல இருந்துட்டு இருக்கு. ஆனா இப்பவே உங்க சூட்கேஸை பேக் பண்ணிட்டு கிளம்பிடாதீங்க. ஏன்னா இப்போ நீங்க பிளாக் ஹோலோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டை கிராஸ் பண்ணனாலும் இதுக்கப்புறம் நிறைய சேலஞ்சஸ் இருக்க போகுது. பிளாக் ஹோலோட சென்டர்ல எல்லா கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் மீட் பண்ற ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல டென்சிட்டி பயங்கர அதிகமா இருக்கும். சோ அந்த இடத்தை நீங்க ரீச் பண்ணதுமே அந்த பயங்கரமான ஃபோர்ஸ் உங்களை தவிடு பொடியாக்கி உங்க உடம்ப பவுடர் ஆக்கிடும். இதுக்கப்புறம் இந்த பிளாக் ஹோலுக்குள்ள போன உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை யார்கிட்டயுமே உங்களால ஷேர் பண்ண முடியாம கூட போகலாம். ஏன்னா நீங்க பவுடரா மாறி இருப்பீங்க. சோ இதுக்கப்புறம் உங்களால இந்த பிளாக் ஹோலை விட்டு வெளியவே வர முடியாது. இப்ப பூமியோட டைம் எப்பவும் போல நார்மலா ரன் ஆயிட்டு இருந்தாலும் இந்த பிளாக் ஹோலுக்குள்ள போனதுமே அங்க டைம் அப்படியே ஸ்டாப் ஆயிடும். சோ ஒருவேளை நீங்க அங்க உயிரோட இருந்தீங்கன்னா
அங்க உங்களுக்கு வயசே ஆகாது. இப்போ இந்த பிளாக் ஹோலோட லைஃப் டைம் முடிஞ்சாலும் அது தனக்குள்ள இழுத்த அத்தனை பொருள்களையும் உங்களையும் சேர்த்தி அது வெளியே விட்டுருக்கு ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம வேற வேற ஹிஸ்டரி இருக்கிற நிறைய யூனிவர்ஸ் இருக்கும்னு, ஒரு பிளாக் ஹோல்ல இருந்து இன்னொரு யூனிவர்ஸ்க்கு போக முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. என்னதான் பிளாக் ஹோலோட போட்டோஸ் எல்லாம் நம்ம கிட்ட இருந்தாலும் இப்ப வரைக்கும் நம்ம பிளாக் ஹோல் இருக்கிற இடத்துக்கு போய் ரிசர்ச் பண்ண முடியாதவங்களா தான் இருக்கும். சோ என்னதான் நிறைய தியரிஸ் எல்லாம் இருந்தாலும் இதை ப்ராப்பரா ரிசர்ச் பண்ணாதான் இந்த பிளாக் ஹோலை பத்தி நிறைய சீக்ரெட்ஸ் நமக்கு தெரியும். ஓகே, ஒரு வழியா பிளாக் ஹோல்குள்ள விழுந்தா என்னாகும்னு பார்த்தாச்சு. அடுத்ததா பூமியில இருக்கிற எல்லா கொசுக்களையும் கொண்டுட்டோம்னா என்னாகும் என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அடுத்த என்னாகும் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு என்னாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.